मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। மொத்தம் எத்தனை ஆச்சு? 5 ரூபாய்க்கு 5 பூரி தான். 65 பூரியா தர முடியும்? சாரி, நான் சாப்பிட்டது மறந்துட்டேன். ஆமா, இதான் கடைசி பூரி. முதலாளி அம்மாக்கு பானிபூரி ரொம்ப பிடிக்கும். கடைசியா ஒரு பூரி வாங்கிப்போம். தேங்க்யூ. இந்தாங்க காசு. மேடம் நில்லுங்க, மேடம் நில்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பானிபூரி. நீங்க தானா அது? ஹலோ, நான் தான். ஹாய், இந்தாங்க காசு. இந்தாங்க பொருள், என்ஜாய் பண்ணுங்க. அடடா, ராத்திரியிலே வெயில் வரும், அதுதான் நம்மளோட கோட் வேர்ட். மறக்காம சொல்லுங்க. கேவலமா இருக்கு, இருந்தாலும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். பாய். உங்களுக்கு தான் பானிபூரி வாங்கிட்டு வந்தேன். மேடம், பானிபூரி வேஸ்டா போயிடுச்சு. தூக்கி போட்டுடலாம். ஆனா மேடம் எப்படி நான் பார்த்ததே இல்லையே. ஆமா, இவங்க என்ன பண்றாங்க? கள்ளக்கடத்தல் பண்றாங்க. இந்தாங்க பொருள், என்ஜாய். அட, இதுதாம்மா கள்ளக்கடத்தல். இதுல டைமண்ட் எல்லாம் கடத்துவாங்கம்மா. நம்ம மேடமும் கள்ளக்கடத்தல் பண்றாங்க. நான் சொல்றத நம்புங்க. இதே மாதிரி தான் அவங்களும் பொருளை கொடுத்து காசு வாங்குனாங்க. அப்ப அவங்க கள்ளக்கடத்தல் தான் பண்றாங்க. அனி, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் வாய்க்கு வந்ததுல உளறிட்டு இருக்காதம்மா. நாளா ஒண்ணு வளரல. நான் என் 2 கண்ணால பார்த்தேன். நம்பலாமா இவனை? அட ஆமாப்பா, எனக்கும் அந்த அம்மா மேல ரொம்ப நாளா சந்தேகம் இருக்கு. பச்சைக்கிளி, சும்மா வாய்க்கு வந்ததுல உளறிக்கிட்டு இருக்காத, புரியுதா? எதுக்கும் நம்ம டெஸ்ட் வச்சே பாத்துருவோம். ஏன்னா இந்த காலத்துல யார நம்புறதுனே தெரியல. அது மட்டும் இல்லாம யார் எப்ப மாறுறாங்கன்னு தெரியல. அதான் நான் அன்னைக்கே சொன்னேனே, அந்த அம்மாவை பாக்குறதுக்காக ஒருத்தன் வந்திருந்தான். அவன் பார்க்க பயங்கரமா இருந்தான். இங்க பாருங்க, இதெல்லாம் உண்மையா இருந்தா இப்ப என்ன வேணா நடக்கலாம். ஒருவேளை மேடம் போன இடத்துல அங்க ஏதாவது பிரச்சனையும் ஆகலாம். காசு கொடுத்தீங்கன்னா பொருள் கிடைக்கும். இங்க பாரு, குழந்தை காசு கேக்குது. ஏய் பாப்பா, யாரும் தெரியாம என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானே. அன்பா கேட்கும் போது பொருளை கொடுத்துட்டு போயிடு. காசு கொடுக்காம என்னால பொருளா கொடுக்க முடியாது. நான் என் முதலாளிக்கு பதில் சொல்லணும். ஏய், முதல்ல அவளை பிடிச்சு கட்டுங்கடா. ஏய், என் மேலயே கை வைக்கிறீங்களா? அப்படி அவங்கள கடத்திட்டு போகும்போது நம்ம போய் அவங்கள காப்பாத்தணும். அதானே? உன்னால மட்டும் எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுதோ தெரியல. என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா இந்த நேரத்துல நம்ம உஷாரா இருக்கணும். நீ சொன்னாதான் தெரியும் நாம என்ன பண்ணணும். சாப்பிட்டு தூங்க போறோமா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சாப்பிடுறதுலயே குறியா இருக்கான் பாத்தியா? மேடம் இப்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கள்ளக்கடத்தல்காரி, நாம அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இங்க 5வது அறிவு என்ன சொல்லுதுன்னா, அது நமக்கு தான் உறுதியா தெரியாதுல்ல. நம்பலாமா வேணாமான்னு கூட நமக்கு புரியாது. நீ சொல்றது வாஸ்தவம் தான். நம்ம நேர்ல போவோம். அதுவும் சரிதான். மாறு வேஷத்துக்கு மாறுவோம். நீங்க எல்லாம் கெத்தா போட்டுட்டு எனக்கு மட்டும் லேடி கெட்டப் கொடுத்துட்டீங்க. சரி, உன்னை பார்த்தா அச்சு அசல் அப்படியே லேடி மாதிரியே இருக்கு. கரெக்ட் பண்ணிக்க. டைட்டானிக் ரோஸுக்கு பதிலா அதோட பாட்டி கெட்டப்ப கொஞ்சம் வாய் மூடிட்டு கொடுத்தோம். பச்சைக்கிளி, வேஷம் போட்டது வெளியே தெரிஞ்சிட போகுது. ஹாய் சார், என்ன சார் வேணும் உங்களுக்கு? வெல்கம் டு தி ஹோட்டல். இங்க பாருங்க, நான் ஒரு துபாய் டான்சர். என்னது? என்னுடைய ஆமா மேடம், நம்மளுக்கு துபாயில நிறைய ஒட்டகம் இருக்கு. அங்க நிறைய பெட்ரோல் கிணறுலாம் இருக்கு. நான் பெரிய பணக்காரன். இந்த ஹோட்டல்ல தங்கலான்னு வந்திருக்கு மேடம். எங்களுக்கு ரூம் வேணும் மேடம். நம்ம தீதி செமையா டான்ஸ் ஆடுவா. உங்களை பார்த்தாலே எனக்கு பணக்காரங்க மாதிரி தான் தோணுது. கண்டிப்பா உங்களுக்கு ரூம் தரேன். நம்பிட்டாங்க. என்னடா அவார்டா குடுக்குறாங்க? ஏன்டா அப்படி ஓவரா ஆக்ட் பண்றீங்க? இவன் யாரா அவன்? வல் ஹபீபி, நம்ம துபாயில இருந்து வந்திருக்கு சார். தாடி.
உங்களுக்காகவே ஒரு ரூம் இருக்கு. வாங்க, பணக்காரங்களுக்காக சேவை செய்யறதுக்காகவே எங்க ஹோட்டலோட முன்னுரிமை. என்ன பார்த்தா உங்களுக்கு பணக்காரங்க மாதிரி தெரியுதா? அடடா. மேடம் ஒழுங்கா இருங்க. நம்ம மேடம் அப்படிதான் கொஞ்சம் ஜாலி டைப்பு, கொஞ்சம் குஷியான இப்படிதான் பண்ணும். சிங்கிள் பெட் மட்டும் இல்ல சார், எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடும் வேணும். அதை நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க பணக்காரங்க. அட நீ சும்மா இருக்கியா? இப்ப நாம பணக்காரனா இல்லையான்னு கேட்டாங்களா என்ன சொல்லிட்டு இப்போ நீ ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க பணக்காரங்க தான், நான் ஒத்துக்கிறேன். ஓகே சார், நம்ம ரூம் நம்மளே போய் பாத்துக்குவோம். இந்த ரூம் எடுத்துக்கிறோம். அட என்னமா நீ உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, கேட்க மாட்டியா? நீங்க காசு கொடுக்காம என்னால பொருளை கொடுக்க முடியாது. நான் சொல்லல, இங்க பாத்தியா பாக்கெட்டே காலியா கிடக்கு. என்னால எதையும் குறைச்சு வாங்க முடியாது. உண்மையிலேயே இங்க கள்ள கடத்தல் தான் நடக்குது. இங்க பாருமா, எத்தனை தடவை நாங்க கரெக்டா கொடுத்துருக்கோம். இந்த புடி மூச்சு விடாம காசு காசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஆ, கையில காசு வாயில தோசை. என்னாச்சு? பொருளை கொடுக்காம போற நீ, கொடுத்துட்டு போ. ஆ, அவங்க வராங்கம்மா. அவன் சொன்னது கரெக்ட் தான். நம்ம முதலாளி அம்மா கள்ள கடத்தல் தான் பண்றாங்க. ஆமாண்டா டேய். ஆனா ஏன் நீ இப்படி ஓவரா நடிக்கிற? ஓவரா நடிச்சு காட்டி கொடுத்துறாத, புரியுதா? எனக்கு தெரிஞ்ச நம்ம மேடம் படத்துக்காகத்தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேம்மா. இவ்வளவு நாள் ஒரு கடத்தல்காரி கூட இருந்தது நினைச்சா எனக்கு வேதனையாவும் வருத்தமாவும் இருக்கு. என் மனசு தாங்கலையே. நாம ஏமாந்துட்டோமே. நேர்மைக்கு எதிரான ஒரு இடத்துல வாழ்ந்தது நினைச்சு எனக்கு வெக்கமா இருக்கு. ஆமா, எனக்கும் ரொம்ப ரொம்ப மனசு வலிக்குது. இந்த முதலாளி மத்தவங்கள மாதிரி ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன். டேய், தயவு செஞ்சு உன்னோட ஸ்லாங்க மாத்து. என் மனசு உடைஞ்சிருச்சு. ஒருவேளை முதலாளி அம்மாக்கு கஷ்டம் வந்து அதனால இப்ப பிளான் மாறி இருக்குமா என்ன? இருக்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். தூக்கி போடுறான். ஏன்டா போலீஸ் கிட்ட இப்போ ஏன்டா என் போனை தூக்கி போட்ட? போலீஸ் வரட்டும், வந்து நம்ம மேடம் அரெஸ்ட் பண்ணட்டும். நியாயத்துக்கும் நேர்மைக்கும் எதிரா யார் செயல்பட்டாலும் அவங்க சட்டத்தை கிட்ட மாட்டிதான் ஆகணும். போலீஸ் வர வரைக்கும் டைம் இருக்கும். இந்த ஹோட்டல்ல குதிரைக்கால் சூப் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். நாம அதை சாப்பிடலாமா? என்ன சொல்றீங்க? ஆளுக்கு ஒண்ணு. எப்படி இருக்கு? கையில துப்பாக்கி இருக்கிறத பாக்கலையா? துப்பாக்கியா? சாரி சாரி. வாங்க நாம உள்ள போவோம். ஏய் டமால் டமால். பாய்ஸ் எல்லாரும் ஆக்ஷன்ல இறங்குங்க. ஏய் டமால். டேய், இங்க பாருங்க, எனக்கு கோவம் வருது. இப்ப பாருங்கடா, அந்த கதவை திறக்கிறதுக்கு ஒரு அருமையான வழி என்கிட்ட இருக்கு. என்னமா அது? அந்த சாய் உனக்கு எங்கடா கிடைச்சது? எங்க இருந்து நீ அதை திருடிட்டு வந்த? யாருக்கு தெரியும்? கீழே கிடந்துச்சு. அப்படியே எடுத்துட்டு போய் ட்ரை பண்ணி பாப்போம். கடத்தல்காரங்க வந்துட்டாங்க, ஜாக்கிரதையா இருங்க. யார பார்த்து கடத்தல்காரங்கன்னு சொல்றீங்க? நாங்க உங்களோட செல்ல பிராணிகள். அட சொல்லுங்களா, நீங்க என்ன இங்க பண்றீங்க? அது சரி, இவங்க யாரு? உன் டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே என் முதலாளி அம்மாவை மிரட்டி உன்னால வேலை வாங்க முடியாது. உன் வீட்டுக்குள்ள அவங்க இருக்க மாட்டாங்க. தாக்குங்க. விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன் உன்னை. நீதானா அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கடத்தல் தொழில வச்சிருக்க. இந்தா வாங்கிக்கோ. எவ்வளவு நேரியா இருந்தா ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுப்பேன். இந்தா வாங்கிக்க. இப்ப பாக்குறியா? இந்தா. நீ என்னமா அடிக்கிற? இப்ப பாரு என் அடி எப்படி விழுதுன்னு. என்னாச்சு? யாரா என் ஆளுங்களை போட்டு அடிச்சது? டீல் பண்ணும்போது அன்னைக்கு வந்தது இவன் தான். எப்படி சொல்ல உன்னை விடுவோம்? முதல்ல இந்த மண்டையை கலைச்சு விட்டாரு. உங்க எல்லாரையும் இப்ப நான் அரெஸ்ட் பண்ண போறேன். போலீஸ்க்கு யார் கால் பண்ணது? நான் தான் இன்ஸ்பெக்டர் பாண்டாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். நீங்க ஒரு கடத்தல்காரிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மேடம். ஆமா ஆமா, இதுக்காக நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். இட்ஸ் ஓகே, பரவாயில்லதான். அதே மாதிரி நீங்க ஜெயிலுக்குள்ள போனதோ நம்ம படத்துல வர்ற மாதிரி நீங்க ஈஸியா வெளியில வந்துருவீங்க. காவல்துறை தன் கடமையை செய்யும். சார் சீக்கிரம் போய் அரெஸ்ட் பண்ணுங்க. இவங்க எல்லாம் பெரிய கடத்தல்காரங்க. என்ன சொல்றீங்க? நாங்க கடத்தல்காரங்களா? நாங்க இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடே, எத்தனை படத்துல நாங்க பாத்துருக்கோம். சும்மா ஏமாத்தாதடா. காசு இல்லன்னு சொல்லி எங்க மேடம் இதுல ஈடுபட வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஆமா, அவர் மேனேஜர். நான் அவர்கிட்ட ஒர்க் பண்றேன். இல்ல இல்ல மேடம், நீங்க பயப்படாதீங்க. உண்மையை சொன்னா ஏதாவது பண்ணிடுவாங்க. நீங்க பயப்படுறீங்க. நாங்க இருக்கோம். நீங்க சொல்லுங்க முதலாளி அம்மா, நாங்க உங்களுக்காக இருக்கோம். நீங்க கடத்தல் பண்ணாலும் நீங்க தான் எங்களுக்கு முதலாளி அம்மா. உங்களுக்குலாம் என்ன ஆச்சு? நான் இவங்க கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இவர்தான் என்னுடைய சீனியர் மேனேஜர். இப்ப சீரியஸ் மேனேஜரா இருக்கேன். சாரி சார், இவங்க தப்பான தகவல் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. உங்களால என்னோட ப்ரமோஷனே போச்சு.
வாங்க போலாம். நான் அப்பவே சொன்னேன்ல மேடம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு. இவங்கள மன்னிச்சிருங்க மேடம். இந்த பண்ணி தான் உங்களை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆமா, யார் உங்ககிட்ட நான் கடத்தல் பண்றேன்னு சொன்னது? நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் மேடம். நாங்க ஒரு படம் பார்த்தோமா, அந்த படத்துல வர மாதிரி நீங்களும் செஞ்சீங்க. அது என்னன்னு உங்ககிட்ட கேட்டா கடத்தல் தொழில்னு சொன்னாங்க. அட, ஏன்டா எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்றீங்க? உங்களா சாரி மேடம், நான் தெரியாதனமா அந்த மாதிரி பண்ணிட்டேன். அறிவு கூர்மைய பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் புத்திசாலியா இல்ல முட்டாளா? குழப்பமா இருக்கு. எப்படியோ நாங்க எல்லாம் சேர்ந்து உங்களை சந்தேகப்பட்டுட்டோம். சாரி. என் சொல்ல எப்போ எனக்காக இருக்கீங்களா, அதுவே போதும்.